Hi friends, வணக்கம். இது BC Tech Tamil YouTube சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம YouTube சேனல் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய PAN வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா Annexure A ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்றது அப்படின்றத நம்ம முழுக்க இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்றது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்திருக்கேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ வாங்க, நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் கிடைக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம அனெக்சர் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அனெக்சர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்ஸ்டன்ட் இபேன், ஓகேங்களா, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து வந்து 1 டே, அதாவது ஆதார் பேஸ் பண்ணி பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃபாதர் நேம் வந்திருக்காது. அதாவது எந்த கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய அப்பா பேர் வந்திருக்காது. ப்ளஸ் அவங்களுடைய சிக்னேச்சர் அதில் வந்திருக்காது. இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் பிசிக்கல் கார்டாக மாற்றுறீங்க அப்படின்னா அனெக்சர் ஃபார்ம் கண்டிப்பாக வைக்கணும். ஒன்று. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபில்லிங் மிஸ்டேக் திருத்துறீங்க. ஓகேங்களா? எழுத்து பிழை ஏதாச்சும் இருக்குது, ஒரு லெட்டர் விட்டு போச்சு, ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அந்த லெட்டரை எடுக்கணும். இல்லைனா ஏதாச்சும் இன்சில் ஆட் பண்ணுறீங்க, இல்லை இன்சிலை டெலீட் பண்ணுறீங்க, இல்லை இன்சிலே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அனெக்சர் ஃபார்மை ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதே போல் லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம், ஓகேங்களா, இங்கே இருக்கிறது அந்தாட்டியும் அந்தாட்டி இருக்கிறது இந்த லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பேனில் வந்து பார்த்திங்கன்னா வேலை. அதை வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கீங்க. இப்போ இன்ஸ்டன்ட் பேன்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோட பேர் வந்து இப்போ நார்மலாக ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுறது வந்து எப்படின்னா அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோடைய பேரை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேமில் என்ட்ரி பண்ணுவோம். அவங்க என்ன இன்சில் யூஸ் பண்ணுறாங்களோ அதோட இன்சிலோடைய டெஃபினேஷனை ஃபஸ்ட் நேமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்ஸ்டன்ட் பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். அப்ளை பண்ணுறவுடைய கேண்டிடேட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக இருக்கும். அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமாக இருக்கும். அது வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கோசரம் தான் இந்த அனெக்சர் ஃபார்ம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் டு ஃபிசிக்கல் மாற்றுறதுக்கு, அப்புறம் எழுத்து பிழை திருத்தம். ஓகேங்களா? ஏதாச்சும் ஃபில்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை நீங்கள் திருத்தணுன்னாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்சில் ஒன்று ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை இன்சிலை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இது பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம், அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட இன்சில் மாற்றுறாங்க, கெசட்டடில் தான் மாற்றிட்டாங்க அப்படின்னா பேனில் வந்து திருத்தமாக இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் இன்சில் ஆட் அப்படின்னா வெறும் பேர் மட்டும் இருக்கும். ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்சிலோடு வர மாதிரி இருக்கும். அதை மாற்றுறதுக்கு இது பண்ணலாம். இந்த 4 விதமான காரணங்களுக்கோசரம் கண்டிப்பாக அனெக்சர் நீங்கள் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டான பேன் கார்டு பிசிக்கல் திருத்தம் ஆகி உங்களுக்கு இயர்லியாக சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வரும். அனெக்சர் வைக்காமல் நீங்கள் வந்து கரெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா? அதனால தான் அனெக்சர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. சரி, இப்போது இன்கம் டேக்ஸோடைய வெப்சைட்ஸை நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 49A தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். அதாவது நியூ கார்டுனாலும் சரி, இல்லை மைனர் பேன் கார்டுனாலும் சரி, இல்லை கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதே பேனில் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது மைனர் டு மேஜர், இல்லைனா வந்து திருத்தம் பண்ணுறீங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா CSF ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து அனெக்சர் ஃபார்ம்ஸும் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அதே போல் ஃபார்ம் 49AA, அதாவது இந்த ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் இல்லாதமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபாரின் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணால் இதை அப்ளை பண்ணணும். அனெக்சர் A ஃபார்ம், இப்போ தான் இந்த அனெக்சர் A ஃபார்ம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்து அனெக்சர் B, அனெக்சர் C இந்த மாதிரி எதாவது ஃபில்அப் பண்ணுறது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸும் நாங்கள் கொடுக்குறோம். பேர் அட்ரஸ் ப்ரூஃப் ப்ளீஸ் நோட்டட் கெசட்டட் ஆஃபீஸர் சைன் டு ப்ரொவைட் டு ஆஃபீஸர் ஐடென்டிஃபை ஐடி கார்டு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு, முனிசிபாலிட்டி கவுன்சிலர், கெசட்டட் ஆஃபீஸர் இது மாதிரி இருக்கிறவங்க யாருனாலும் கையெழுத்து போடலாம். அதாவது க்ரீன் சிக்னேச்சர் கையெழுத்து போடுறவங்க, லோட்ரி வெஹிக்கிள் போடுறாங்க, அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் HMs போடுறாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து போடுறாங்க. பச்சை இங்கில் கையெழுத்து போடணும், சீல் வச்சு போடணும். அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது அனெக்சர் A இது தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப இதுதான் annexure A ஃபார்ம். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு சில பர்டிகுலர்ஸ் இருக்குது. இது எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பிரிக்கணும், எங்கே வந்து ஃபோட்டோ ஓட்டணும், அதே போல் அட்ரஸ்டேட் பண்ணுறவர் வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும், அப்ளை பண்ணி முடிச்ச பின்னாடி ஃபார்ம் எப்படி இருக்கும், இப்போ எல்லாமே இதில் வந்து பார்த்துடலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. வெப்சைட்லேயும் இது அவைலபிலிட்டியாக இருக்குது. வந்து கெசட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் வந்துடும். இல்லை கூகுளில் நார்மலாக annexure A அப்படின்னு சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த PDF ஃபார்ம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறப்ப வந்து கேண்டிடேட்டுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டணும். சரிங்களா, ஃபோட்டோ வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்டுடைய பேர் மட்டும் பேன் கார்டு அப்ளை பண்ணுற அந்த கேண்டிடேட்டுடைய பேரை இங்கே எழுதுங்க. இங்கே இன்சில் போடணும் அவசியம் இல்லை. அப்புறம் அவங்களுடைய அப்பாவோட பேர் இந்த இடத்துல எழுதிருங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்டுடைய பேர் எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பேர் தான் எழுதணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன இன்சில் போடுறாங்களோ, ஒரு இன்சிலாக இருந்தாலும் சரி, 2 இன்சிலாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கொஞ்சோண்டு கேப் விட்டு அந்த இன்சிலுக்கான ஃபுல் டெஃபினேஷன் அப்படியே ஃபுல்லாக எழுதிருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுற அந்த கேண்டிடேட்டுடைய அப்பாவோட பேர் கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா, எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துருக்காங்களோ, இன்கேஸ் ஆதார்லையோ இல்லை வந்து பேன் கார்ட்லையோ இல்லை வந்து பாஸ்போர்ட்டில் இந்த மாதிரி கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதுக்கோங்க. அது ஸ்லாஷ் போட்டு எழுதினாலும் சரி, சின்ன ஐஃபன் போட்டு எழுதினாலும் சரி, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து ஃபுல்லாக எழுதிருங்க. ஆஸ் பர் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை ஃபுல்லாக வந்து எழுதிருங்க. ஓகேங்களா, வித்து பின் நம்பரோடு எழுதிருங்க. எழுதிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நில்லுன்னு கொடுத்துருங்க, இல்லைனா ஒரு சின்ன ஹைஃபன் வந்து போட்டு விட்ருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நேமில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டில் பழைய பேன் கார்டில் அவங்களுடைய பேர் எப்படி இருக்கோ அந்த பேரை அப்படியே இதில் எழுதுங்க. எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இதை ஃபில்லப் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஹோல்டாக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும். ஃபோட்டோ ஒட்டுங்க, பேன் அப்ளை பண்ணுற அந்த பர்சனுடைய ஃபோட்டோ ஒட்டுங்க. அவங்க பேரை இன்சில் இல்லாமல் நார்மலாக எழுதுங்க போதும். ஓகேங்களா, எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் பிளாக் இங்கில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, எதுவுமே ப்ளூ யூஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேர், அதுக்கப்புறம் நேம் ஆன் கார்டு உள்ளே வந்து ஃபார்ம் உள்ளே வரப்போ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற அந்த பர்சனலுடைய அந்த கேண்டிடேட்டுடைய ஃபுல் நேம் எழுதுங்க. ஒரு கேப் விட்டு அவங்க என்ன இன்சில் போடுறாங்களோ அந்த இன்சிலுக்கான டெஃபினேஷன் ஃபுல்லாக எழுதிருங்க. ரெண்டாவது காலத்தில் அவங்க ஃபாதர் நேம் வேணுமோ அந்த ஃபாதர் நேம் எழுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கிறது ஆஸ் பர் ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வித் பின்கோடோடு எழுதுங்க. ஆஃபீஸ் அட்ரஸில் நெல் கொடுத்துருங்க, இல்லைனா சின்ன டாட் ஒன்று போட்டு விட்ருங்க. ப்ரீவியஸ் இயர் கார்டில் பேன் கார்டு இது வந்து ஆதார் கார்டு இல்லை, பேன் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அந்த பேரை அப்படியே இதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, மென்ஷன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லோட்டரி ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் யார்கிட்ட கையெழுத்து வாங்க போகிறீங்களோ அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீல் எங்கே வைக்கணும்னா ஃபோட்டோ மேலே வச்சு, சீல் வந்து ஃபோட்டோ மேலே வச்சு ஃபோட்டோ மேலேருந்து ரன்னிங் லெட்டர்ஸில் கையெழுத்து போட்டு அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்ன டேட்டில் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த டேட்டை எல்லாம் மென்ஷன் பண்ண சொல்லுங்கள். க்ரீன் சிக்னேச்சர் ஹோல்டர்கிட்ட நீங்கள் லோட்டரி வக்கீல்கிட்ட வாங்கினாலும் சரி, இல்லை HMs கிட்ட வாங்கினாலும் சரி, இல்லை வந்து டாக்டர்கிட்ட வாங்கினாலும் சரி, க்ரீன் சிக்னேச்சர் போடக்கூடிய மற்ற பர்சன் கூட வாங்கினாலும் சரி, இதை தெளிவாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சீல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை அவங்க ஃபில் பண்ணணும். யார் சீல் போடுறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீல் வச்சு இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஆஃபீஸ் லொக்கேஷன், அட்ரஸு, சீல் இதெல்லாம் இங்கே தான் நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் போடுறாங்க இல்லையா, அந்த க்ரீன் சிக்னேச்சர் போடுறாங்க இல்லையா, அவருடைய பர்டிகுலர்ஸை இதில் என்ட்ரி பண்ணணும். அவங்க பேர், அவங்க டெஸ்டினேஷன் என்னவா இருக்காங்க, அப்புறமேட்டு வந்து அவங்களுடைய ஐடி கார்டு நம்பர் தனியாக கொடுத்துருப்பாங்க, அவங்க மொபைல் நம்பர் தனியாக கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஃபில் பண்ண சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் டேட்டு, பிளேஸு, என்ன டேட்டில் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த டேட்டும் பிளேஸும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே பண்ணி முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா, இந்த சாம்பிள் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வேணால் ஃபோட்டோ கூட பிடிச்சி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு நியூவாக வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து கையெழுத்து போகிறாரு, ஒரு லோட்டரி வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இது நம்ம ஃபில் பண்ணதில்லை, ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாம்பிள் காட்டுங்க. இந்த மாதிரி வந்து ஃபார்ம் வந்து வரணுங்க, நீங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு முடிச்ச பின்னாடி ஃபார்ம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அவங்களுக்கு சாம்பிளாக நீங்கள் காட்டினாலே போதும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் பேன் அப்ளிகேஷன் கூட சேர்த்து அப்லோடு பண்ணால் மட்டும் போதும். உங்களுடைய பேன் கார்டு எந்த விதமான ஹோல்டிங்னஸும் அதாவது நிற்காமல் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து வந்துடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா annexure ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா, இது ஒரு ரொம்ப சின்ன மெத்தட் தான். இது நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும், எல்லா விதமான இதுக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஹோல்ட் ஆகாமல் கார்டு உங்களுக்கு வந்துடும்.
ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃப்ரீ யூடிஐ ஐடிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். NSDL அண்டு யூடிஐ ரெண்டும் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ யூடிஐ ஐடி, பெய்டு NSDL ஐடி கொடுத்துட்ருக்கோம். அதோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃப்ரீ ஐடியை நீங்கள் வாங்கிட்டு நீங்களும் பிஸ்னஸை ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.